அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விவசாய தோட்டத்தில் தான் இருக்கோம். இது எங்கள் அண்ணனுடைய தோட்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். எங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கொட்டகை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கீற்று, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலை வச்சு கட்டியிருக்கோம். இதில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை வந்து கட்டிடுவோம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கட்டுறதுக்குன்னு மரங்கள்லாம் வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தர்கா, அதாவது எங்களுடைய வழிபாட்டு கோயிலுக்காக ஒரு அறை வச்சுருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா புளிய மரம் இருக்குது, அந்த பக்கம் தொட்டி இருக்குது. எங்கள் அண்ணன் பால் கறந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மாலை நேரம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை மும்மரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தென்னை மரங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள், அந்த பச்சையாக தெரிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனுடைய இடம்தான். தொட்டியெல்லாம் இருக்குது. நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா மருதாணி பறிச்சிட்ருக்காங்க. இது போல் வந்து பார்த்திங்கன்னா பூத்தோட்டமும் இருக்குது. மரங்கள்லாம் நிறையா வச்சுருக்காரு. இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி விவசாயம் செஞ்சுருக்காரு. இதில் கிடைக்கக்கூடிய தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போக, மற்றது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றோம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டைக்கு வந்துட்டோம். இங்கே 2 ஆட்டுக்குட்டிகள் இருக்குது. அதிகமாக இருந்து இப்போ கொடுத்துட்டாரு. அதுக்குமா வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து கூழ் வந்து ஆக்கிட்டுருக்காரு. கூழ் ஆக்கி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து போடுவார். ஆடுகள் வந்து சினையாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம கோழிங்களை போயிட்டு பார்க்கலாம். இது நம்மளுடைய மொத்த நாட்டுக்கோழி. நம்ம அண்ணங்கிட்ட இருக்கிறது தூய சிறுவடை இருக்கும். ஒரு சில போந்தா கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய 1-2 வச்சுருக்காரு. முட்டைக்காக வச்சுருக்காரு. இது நம்ம இப்போ வந்து மாலை நேரத்தில் அரிசி மட்டும் போடுறாரு. மற்ற நேரத்தில் மேய்ச்சலில் தான் இருக்கும். அதுமா கொட்டகையில் தங்கிடும். அதுக்குமா பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கிடும். கோழி குஞ்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டுலேயும் அடையுது. 2 கூண்டு வச்சுருக்கோம். இந்த 2 கூண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுங்களாம் அடைஞ்சிக்குது. தம்பி வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குட்டிகள்லாம் தண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நாங்கள் நாயும் வச்சுருக்கோம். எங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மாடு, ஆடு, கோழி, நாய் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக வச்சுருக்காரு. இவர் தான் எங்கள் அண்ணன். அதுக்குமா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. மாலை நேரம் தான் இருந்தாலும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போயிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வைக்கோல் போடலாம்.